டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 தமிழ் ப்ரிலிம்ஸ் பார்ட் 3 வீடியோ இம்பார்ட்டன்ட் ஒன் நம்ம இந்த வீடியோவில் கவர் பண்ண போகிறோம். ஆல்ரெடி அப்லோட் பண்ண 2 பார்ட்கான பிளேலிஸ்ட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஹாய் ஹலோ கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ், வெல்கம் டு டெய்லி 5 மினிட்ஸ் ஸ்டடி சேனல். இது போன்ற யூஸ்ஃபுல்லான அப்டேட்ஸ்க்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், சரியான வினாச்சொல்லை தேர்ந்தெடு. உயிருள்ள உடல் எது? தமிழ் மொழி மரபு பாடலின் ஆசிரியர் யார்? பொருத்தமான காலத்தை தேர்ந்தெடு. மாடு புல் மேய்ந்தது இறந்த காலம். ஆசிரியர் நாளை சிறு தேர்வு நடத்துவார். பொருத்தமான காலம் நடத்துவார் அப்படிங்கிறது நாளைக்கு நடக்க போகுது. ஸோ ஃபியூச்சர் டென்ஸில் நடத்துவார் அப்படிங்கிறது சொல்கிறோம். அமுதன் நேற்று வீட்டிற்கு வந்தான் இறந்த காலம். சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்கும். கீரி பிள்ளை. சாவி கொத்து. நாட்கள் பேச்சு வழக்கு, எழுத்து வழக்கில் நாட்கள். காக்கா பேச்சு வழக்கு, எழுத்து வழக்கு காக்கை. நிறுத்தற்குறி, நல்லவன் வாழ்வான், தீயவன் தாழ்வான். லாஸ்ட் ஃபுல் ஸ்டாப்பு. நல்லவன் வாழ்வான், அடுத்தது ஒரு சென்டென்ஸ் முடிஞ்சு நெக்ஸ்ட் சென்டென்ஸ் ஆரம்பிக்குது இல்லையா? ஸோ அதனால் ஃபுல் ஸ்டாப் வச்சு ஒரு கம்மா போட்டுருவோம். பூக்கள் நிறைந்த இடம் சோலை ஆகும். ஸோ பூக்கள் கம்மா நிறைந்த இடம் சோலை ஆகும். கூட்டத்தின் தலைவர் கம்மா ஒரு கொட்டேஷன் அவங்க சொன்னது அப்படியே அவங்க சொல்கிறாங்க அப்படிங்கிறப்ப நம்ம டபுள் கொட்டேஷன் போடுவோம். அதனால் அறிஞர் அண்ணா அவர்கள் இப்போது தலைப்பிள்ளை என்னும் தலைப்பில் பேசுவார் அப்படிங்கிறத கொட்டேஷனில் போட்டுட்டு என்று அறிவித்தார். லாஸ்ட் ஒரு ஃபுல் ஸ்டாப். ஊர் பெயரின் மறுவை எழுதுக. சைதாப்பேட்டை சைதை, மயிலாப்பூர் மயிலை, கோவன்புத்தூர் கோயம்புத்தூர். இமெயில் மின்னஞ்சல். இக்காலத்திற்கு விஞ்ஞான அறிவு தேவை, அறிவியல் அறிவு தேவை. கடைக்கு போவாயா என்ற வினாவிற்கு போக மாட்டேன் என்று கூறுவது மறை விடை. நீ விளையாடவில்லையா என்ற வினாவிற்கு கால் வலிக்கிறது என்று உற்றதை உரைப்பது உற்றது உரைத்தல் விடை. கடைக்கு போவாயா என்ற கேள்விக்கு போவேன் என்று உடன்பட்டு கூறுதல் நேர்விடை. சுப்ரீம் கோர்ட் உச்சநீதிமன்றம். அப்பீல் மேல்முறையீடு. பில் டைம் காலவரையறை உண்டியல். உவமையால் விளக்கப்படும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெழுது. வேலியை பயிரை மேய்ந்தது போல கடமை தவறுதல். உவமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெழுது. பசுமரத்தாணி போல எளிதில் மனத்தில் பதிதல். கிணற்று தவளை போல அறியாமை. அவன் திருந்தினான். இது எவ்வகை தொடர் என்று கண்டறிக. தன்வினை தொடர். தேர்வு எழுதிய ஆயிற்று. செயப்பாட்டு வினை வாக்கியம். போரில் வெற்றி பெற்ற மன்னனை புகழ்ந்து பாடுவது பாடான் திணை எனப்படும். பாடான் திணை என்றால் என்ன? விடைக்கேற்ற வினா. எளிதில் பொருள் விளங்கும் வகையில் அமைந்த சொற்கள் இயற் சொற்கள் எனப்படும். இயற்சொல் என்றால் என்ன? பானையின் வெற்றிடமே நமக்கு பயன்படுகிறது. பானையின் எப்பகுதி நமக்கு பயன்படுகிறது? உரி உரி. முதல் உரி களற்று, இரண்டாவது உரி தூக்கு. அருந்து அருந்து. ஃபஸ்ட்டு அருந்து குடிக்கிறது, ரெண்டாவது அருந்து துண்டுபட்டு. சொற்களை ஒழுங்குபடுத்துக. கவிதை எழுத ஏடு ஒன்று எடுத்தேன். இது நீங்கள் சாய்ஸ் ரீட் பண்ணாலே உங்களுக்கே தெரியும். இது ஈஸியான கொஷின் தான். கவிதை எழுத ஏடு ஒன்று எடுத்தேன். சரியான சொற்றொடை தெரிவு செய். சேம் கொஸ்டின். பண்பு எனப்படுவது சான்றோர் காட்டிய வழியில் நடத்தல். வளைந்த கோடுகளால் அமைந்த தமிழ் எழுத்து வட்டெழுத்து எனப்படும். அகர வரிசையில் எழுதுக. தேனி, ஓணான், வௌவால், கிளி. ஆசிரியர். அது சரியான அகரவரிசை. ஆசிரியர் ஓணான், கிளி, தேனி, வௌவால். அடுத்தது மதில், தென்றல், தெய்வம், அங்காடி, கடல். சரியான வரிசை. அங்காடி, கடல், மதில், தெய்வம், தென்றல். கல் எனும் வேர் சொல்லின் பெயரச்ச சொல்லை கண்டறிக. கற்ற. உரை எனும் வேர் சொல்லின் தொழிற்பெயரை தேர்வு செய்க. உரையாமை. தொழிற்பெயரை சுட்டுக. மது நாட்டுக்கு வீட்டுக்கு உயிருக்கு கேடு. இத்தொடரில் அமைந்த தொழிற்பெயர் கேடு. கிளர்ந்த வேர்ச்சொல் கிளர். உரைத்த வேர்ச்சொல் உரை. வளம்பொறி பொறித்த மாதங்கு தடக்கை பொறி. இதில் வினை சொல் எதுன்னு பார்த்தீங்கன்னா பொறி அப்படிங்கிறது. பொறிக்கப்பட்டு. ஸோ ஒரு செயல் நடந்திருக்கு. ஸோ வினை சொல் பொறி. ஒரு பொருள் தரும் பல சொற்கள். மொழி. மொழியை கிளவின்னு சொல்லலாம், பதம்னு சொல்லலாம். ரெண்டாவது சேம் கொஸ்டின் தான். வடு, மூசு, கவ்வை, கச்சல் இதெல்லாம் எதனை குறிக்கிறதுனா பிஞ்சு வகையை குறிக்கிறது. அடுத்தது சூம்பல், சிவியல், சொண்டு, அழியல் இதெல்லாம் கெட்டுப்போன காய்கனி வகையை குறிக்கும் சொற்கள். மன உளைச்சல் தீர்வாகாது. ஸோ எந்தெல்லாம் வரும்னா மத்தரெல்லாம் வரும். களி, களி, களி. ஒளி வேறுபாடு பொருள் தருக. ஃபஸ்ட்டு களி ஒளி, ரெண்டாவது களி மகிழ்ச்சி, மூணாவது களி கோல். செக் இணையான தமிழ் சொல் காசோலை.
ஓகே, இன்றைக்கான 50 முக்கியமான தமிழ் கேள்விகளை நம்ம பார்த்துருக்கோம். அடுத்த வீடியோவில் அடுத்த 50 கொஷின்ஸ் பார்க்கலாம். இது போன்ற அப்டேட்ஸ் அண்ட் ஃப்ரீ ஒன் வேர்ட்ஸ்க்கு நம்மளோட டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் நான் டெலகிராம் குரூப் லிங்க் மென்ஷன் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். ஐ ஹோப் என்ஜாய் திஸ் வீடியோ. தேங்க்யூ. ஆல்வேஸ் கீப் ஸ்மைலிங், கீப் ஸ்டடியிங்.